அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்ஹம்து ஸல்லி அலா சையதுனா முஹம்மதீன் வ அலா ஆலி முஹம்மதீன் வபாரிக் வஸல்லிம் அலைஹி. நம்முடைய இஸ்லாமிய அமல்கள் சேனலில் இன்று பார்க்கக்கூடியது இன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் விண்ணுலக பயணம், அதாவது மெஹ்ராஜுடைய பயணத்தின் நிகழ்வை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை கடைசி வரைக்கும் கேளுங்க, அப்போ தான் அதன் பலனை புரிஞ்சு கொள்ள முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வாழ்வின் போது நடைபெற்ற அற்புதங்களில் மிக சிறப்பு வாய்ந்தது மெஹ்ராஜுடைய நிகழ்ச்சி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விண்ணுலக பயணத்தில் நிறைய படிப்பினைகளையும் பாடங்களையும் அறிந்துள்ளார்கள். அப்பேற்பட்ட மெஹ்ராஜ் ரஜபு பிறை 27 நடைபெற்றது. இதை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், எதற்காக அழைத்து சென்றேன் எனில் தன்னுடைய சான்றுகளை அவர்களுக்கு காண்பிப்பதற்காக என்று குர்ஆனில் கூறுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபாவிற்கு அழைத்து சென்று பிறகு புராக் எனும் வாகனத்தில் மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு சென்று நபிமார்களுக்கு தொழுகை நடத்திவிட்டு விண்ணுலக பயணம் சென்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெஹ்ராஜ் என்னும் விண்ணுலக பயணத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் 7 வானத்தையும் கடந்து அழைத்து செல்லும் பொழுது ஒவ்வொரு வானத்திலும் ஓர் இறை தூதர்களை அறிமுகப்படுத்தினார்கள். பூமிக்கு அருகில் உள்ள முதல் வானத்தை அடைந்தபோது வானத்தின் காவலாளியிடம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திறங்கள் என்று கூறினார்கள். அதற்கு காவலாளி யார் என்று கேட்டார்கள். இதோ ஜிப்ரீல் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் கூறினார்கள். உங்களுடன் இருக்கக்கூடிய நபர் யார் என்று கேட்கப்பட்டது. அதற்கு முஹம்மது என்று பதில் கூறினார்கள். இங்கு அழைத்து வர இவர்களுக்கு அனுமதி இருக்கிறதா என்று கேட்டதற்கு ஆம் என்று பதில் கூறினார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து சென்றார்கள். முதல் வானத்தின் கதவு திறக்கப்பட்டு நாங்கள் வானத்தின் மேலே சென்றபோது அங்கு ஒரு மனிதர் இருந்தார். அவரது வலப்பக்கத்திலும் மக்கள் இருந்தனர், இடது பக்கத்தின் மக்கள் இருந்தனர். அவர் தனது வலப்பக்கத்தின் மக்களை பார்த்து சிரித்தார்கள், இடது பக்கத்தில் உள்ள மக்களை பார்த்து அழுதார்கள். பிறகு என்னை பார்த்து வரவு நல்வரவாகட்டும் என்று கூறி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் இவர் யார் என்று கேட்டேன். அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவர்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்று கூறினார்கள். அவருடைய வலப்பக்கமும் இடப்பக்கமும் இருக்கும் மக்கள் அவருடைய சந்ததிகள். அவர்களின் வலப்பக்கம் இருப்பவர்கள் சொர்க்கவாசிகள், இடது பக்கம் இருப்பவர்கள் நரகவாசிகள். ஆகவேதான் அவர் வலப்பக்கத்தில் உள்ளவர்களை தன் மக்களை பார்த்து சிரிக்கிறார்கள், இடது பக்கத்தில் உள்ள மக்களை பார்த்து அழுகிறார்கள் என்று கூறினார்கள். இது போன்று அவர்கள் பயணம் தொடங்கியது. 2வது வானத்தை அடைந்தார்கள். அந்த வானத்தில் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் நபி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் பார்த்தார்கள். 3வது வானத்தில் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும், 4வது வானத்தில் நபி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும், 5வது வானத்தில் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும், 6வது வானத்தில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும், 7வது வானத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் சந்தித்தார்கள். பிறகு மீண்டும் அவர்கள் பயணம் தொடங்கியது. பைத்துல் மஹ்மூரை அடைந்தார்கள். பிறகு மீண்டும் அவர்கள் பயணம் தொடங்கியது. பிறகு சிராத்துல் முன்தஹாவை அடைந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சிராத்துல் முன்தஹா என்ற இலந்தை மரம் எனக்கு காட்டப்பட்டது. அதன் பழங்கள் ஹஜ்ரு என்ற இடத்தின்
ஊஜாக்கள் போல் இருந்தது, அந்த இலைகள் யானைகளின் காதுகள் போன்ற இருந்தது என்று கூறினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 3 பாத்திரங்களில் 3 பானங்கள் கொண்டு வரப்பட்டது. அதில் பால் கிண்ணம், தேன் கிண்ணம், மது கிண்ணம். அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பால் கிண்ணத்தை அருந்தினார்கள். அப்பொழுது என்னிடம், நீங்களும் உங்களுடைய சமுதாயத்தினரும் இயற்கை மரபை அடைந்துள்ளீர்கள் என்று சொல்லப்பட்டது. பிறகு அவர்களின் பயணம் தொடங்கியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவனத்தில் நுழைந்தார்கள். சுவனத்தில் முத்துக்களிலான கயிர்களை பார்த்தேன். சுவனத்தின் மண் கஸ்தூரியாக இருந்தது என்று கூறினார்கள். பிறகு அங்கு ஒரு ஆறு இருந்தது. அதன் 2 ஓரங்களிலும் துளையுள்ள முத்துச் சங்கிலியால் கட்டப்பட்டன. அப்போது நான் ஜிப்ரீலிடம் இது என்ன என்று கேட்டேன். அவர்கள், இதுதான் உங்கள் இறைவன் உங்களுக்கு வழங்கிய அல் கௌசர். அதன் மண் அல்லது அதன் வாசனை நறுமணம் மிக்க கஸ்தூரியாகும் என்று கூறினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை சந்தித்தார்கள். அப்பொழுது 3 விஷயங்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. 1வது தொழுகை, 2வது சூரா பக்கராவின் கடைசி ஆயத்து, 3வது அல்லாஹ்வை மட்டும் இறைவனாக ஏற்றுக்கொண்டவர்களின் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுதல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் சுவனத்தை எட்டி பார்த்தேன், அங்கு அதிகமானவர்களான ஏழைகளை கண்டேன். நரகத்தையும் எட்டி பார்த்தேன், அதில் அதிகமானவர்களான பெண்களை கண்டேன் என்று கூறினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என் மீது 50 நேர வக்து தொழுகை கடமையாக்கப்பட்டுள்ளது என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கூறினார்கள். அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், உங்கள் சமுதாயத்தினர் இதை தாங்க மாட்டார்கள், ஆகவே உமது இறைவனிடம் அதை 5ஆக ஆக்கினான் என்று கூறினார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்திற்கு இறைவன் தொழுகை என்னும் மகத்தான இறை கடமைகளை தனது இறை தூதரை 7 வானங்களுக்கு மேல் அழைத்து மெஹராஜ் விண்ணுலக பயணத்தின் போது கடமையாக்கினான். ஐவேளை தொழுகையின் முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. இன்னும் எண்ணற்ற நிகழ்வுகள் இருக்கின்றது. மேற்கூறிய விஷயங்களை நாம் தெரிந்திருந்திருப்போம். இன்ஷா அல்லாஹ் இந்த மெஹராஜுடைய இரவில் நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் துவா செய்து நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் கேட்டு நம் தேவைகளை அல்லாஹ் அனைவத்தையும் நிறைவேற்றி தந்தருள்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது மாதிரியான சிறப்பான வீடியோக்கள் உங்களை வந்தடைய வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள் என்றால் நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களை வந்தடையும்.